அடைப்பில் இறந்தால் என்ன செய்யணும்? அது என்னங்க அடைப்பு? அடைப்பு அப்படின்னா அந்த மனிதனோட அந்த உயிர் போகும்போது இருக்கிற அந்த கால நேரம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நட்சத்திரத்தை பொறுத்து, அந்த திதியை பொறுத்து, அந்த நேர காலத்தை பொறுத்து இறந்தவர் நல்ல நேரத்தில் இறந்துருக்காரா, ஏதாவது வேறு எதுவும் அடைப்பு இருக்கா அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதே சமயம் வள்ளுவர்கள், அதே சமயம் பிராமண பெருமக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்க, நமக்கு அந்த அளவுலாம் அதுக்குள்ளே ரொம்ப அதிகமாகலாம் நமக்கு தெரியாது. அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அடைப்பில் இறந்தா நான் அறிஞ்சதை, சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சதை நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவர் அடைப்பில் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஒரு சாஸ்திரம் சொல்கிறாங்க. எது மாதிரி சாஸ்திரம்? அந்த காலத்துலலாம் அடைப்பு இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த சடலத்தை, அந்த பிரேதத்தை வாசல் படி வழியே வெளியே எடுக்க மாட்டாங்களாம். இப்போ அன்றைய காலங்களில் வீட்டை சுற்றி மதில் இருந்தாலும் அந்த மதிலை உடைச்சி தான் அந்த சடலத்தை, அந்த பிரேதத்தை வெளியே எடுப்பாங்களாம். அதே சமயம் கூரை வீடாக இருந்தால் மேலே கூரையை பிச்சு தான் அந்த கூரை மேலே தூக்குவாங்களாம் இறந்த சடலத்தை. ஓட்டு வீடாக இருந்தாலும், அந்த தகர வீடாக இருந்தாலும் அதை பிரித்து வெளியாக தான். அடைப்புங்கிறது என்ன அப்படின்னா, இருக்கிற வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியை உடைச்சி அது வழியாக நாம் வெளியே கொண்டு வந்தால் தான் அந்த அடைப்பானது சரியாகும், அந்த அடைப்புக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அந்த சாங்கியம்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா? அதாவது அந்த பிரேதத்தை சுத்தம் செய்து அந்தந்த சமூகத்துக்கு ஏற்ப அந்த பிரேதத்தை அழகாக அந்த அடக்கம் செய்கிற அந்த சாங்கியம் செய்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐயா இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க, வள்ளுவர்களை பார்த்துருக்கீங்க, அதாவது வள்ளுவ ஜோதிடர்களை பார்த்துருக்கீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அடைப்பில் இறந்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த சடலத்தை நீங்கள் ஒரு ஓலைப்பாய் கொண்டு வாங்க, ஓலைப்பாயை கொண்டு வந்து அந்த ஓலைப்பாயில் தான் நாம் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும், அதுதான் பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரிங்கய்யா, எப்படிங்கய்யா என்னென்னு விவரம் கேட்கும்போது, ஐயா நீங்கள் போய் ஒரு பெரிய ஒரு ஓலைப்பாய் வாங்கிட்டு வாங்க. பெரிய ஓலைப்பாய்னா நீளமாக வாசப்படியை மறைக்கிற அளவுக்கு ஒரு ஓலைப்பாய் இருக்கணும். அந்த ஓலைப்பாயை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஓலைப்பாயை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த அடைப்பு இருக்கிற சடலத்துக்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். காதால் கேட்டதை, கண்ணால் பார்த்ததை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஓலைப்பாய் வந்த உடனே அந்த ஓலைப்பாயில் ஒரு அளவாக, ஒரு சின்ன அளவாக மேலேருந்து கீழே வரைய உயரமாகவும் அகலமாகவும் கொஞ்சம் கிழித்து ஒரு ஓட்டை, ஒரு துளை போடுறாங்க. அந்த ஓட்டை போட்ட உடனே, அந்த துளை போட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த வாசப்படியில் அந்த ஓலைப்பாயை வச்சு அந்த சின்ன துளை போட்டிருக்காங்கள, அந்த ஓலைக்கொட்டை, அந்த ஓலைப்பாய், அந்த ஓலைப்பாயில் உள்ளே இருக்கிற அந்த பிரேதத்தை, அந்த சடலத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஓலைப்பாயில் உள்ளே கொடுத்து வெளியே வாங்குறாங்க. அந்த இடத்துல அந்த தோஷம், அதாவது அந்த அடைப்புக்கு உண்டான பரிகாரம் அந்த இடத்துல சரியாகும். சரிங்க, அடைப்புனா என்ன? எனக்கு தெரியல அடைப்புனா என்ன அப்படின்னு நம்ம சரி விசாரிப்போம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு 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 பூசாரி, ஒரு பெருமக்கள் இருக்கார், அவருக்கு அழைச்சேன். ஐயா இது மாதிரிங்க அடைப்பில் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, என்னங்க ஐயா அடைப்புனா என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அடைப்புங்கிறது அதாவது அவருடைய அந்த அவர் சென்று சேர வேண்டிய அந்த இடத்தை அடையாமல், முக்தி அடையாமல், அவர் அந்த யமலோகமோ அல்லது சொர்க்கலோகமோ, அவர் பூலோகம், அதாவது அவருக்கு அந்த ஆன்மா சாந்தி அடையாமல் ஏற்படும் தடை தான் அடைப்பு. அந்த அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்மாவானது, அந்த உயிரானது அதற்கு பாத்தியப்பட்ட அந்த உயிர்களை கொஞ்ச காலம் நினைக்கும், அவங்கள விட்டு விலக கொஞ்சம் தயங்கும். அதுக்கு தான் அந்த அடைப்பு காலங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் இறந்தவரை நாம் நினச்சி அனுதினமும் மாலை 6 மணிக்கு மேலே ஒரு செம்பில் தண்ணி வச்சு ஒரு விளக்கு போட்டு நாம் வணங்கி வந்தாலே போதும். அந்த அடைப்பு காலகட்டம் முடிகிற வரையும் வணங்கி வரணும். அது 1 மாதமாக இருந்தாலும், 6 மாதமாக இருந்தாலும், 1 வருஷமாக இருந்தாலும் அந்த விளக்கு போட்டு நீங்கள் வணங்கி வரணும். சரி, அப்படி 6 மாதம் அல்லது 3 மாதம், அந்த 1 மாதம் அந்த விளக்கு போட்டு அந்த வணங்கி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா,
அதாவது அந்த நீங்கள் போட்ட அந்த விளக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த ஒரு இரும்பு சார்ந்த விளக்கையும் எண்ணெயையும் தானமாக கொடுக்கணும். சனி பகவானுக்கு உகந்ததுனால அந்த இரும்பு பொருளாக இருக்கிறனால அந்த பொருளை தானமாக கொடுக்கும்போது அந்த தோஷமானது முழுமையாக நீங்கி அழகா அவருடைய அந்த சொர்க்கலோகமோ அவருக்கு உண்டான இடத்தை அவர் அந்த ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு. அவங்க நீங்கள் இந்த பதிவில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் போவோம் எவ்வளவோ கேதங்களுக்கு நாம் போவோம். அங்கே நடக்கிற சாங்கியங்களில் எல்லாருமே வந்து ஏதோன்னு பார்த்து நம்ம வந்துடுவோம். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும், அதை நாம் தெரிஞ்சுக்கிறணும். சடலம்ங்கிற அந்த கேத வீட்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் தெரியுங்களா? அதாவது எப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, அதற்கு உரிய பொன்னடி மக்கள், அதற்கு உரிய அதாவது சம்பந்த வெளி, அதற்கு உரிய பிறந்த வீடு புகுந்த வீடு உடன் பிறந்த பிள்ளைகள்னு ஒவ்வொரு சாங்கி இருக்கும். ஒவ்வொரு சமூகத்திற்கேற்ப மாறுபடும். அந்த பிரேதத்துக்கு சீயக்காயில் அந்த நல்ல எண்ணெய் தொட்டு வைக்கிறதுலேருந்து அந்த ஆடைகளை மாற்றுறதுலேருந்து நிறைய இருக்குது. அப்போ நாம் அந்த கேதத்துக்கு நாம் போகும்போது இது போன்ற ஒரு சில விஷயங்களையும் அறிஞ்சவங்க எல்லாரும் நிறையா பேர் இருக்கீங்க. நான் அவங்களுக்கு சொல்ல வரல. அறியாமல் ஒரு சில பேர் புதுசாக இளைஞர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரே ஒரு விஷயந்தான், அடைப்பு அப்படின்னா அந்த அடைப்பு நீங்கிற வரைக்கும் நாம் அந்த இறந்த ஆன்மாவை நினச்சி நாம் வணங்கி வரணும். அதை வணங்கி வர மறுக்க நாம் ரொம்ப நாளாக இருக்குது அப்படியெல்லாம் விளக்கு போட முடியாது, அப்படியெல்லாம் நாம் வணங்கக்கூடாது, நாம் உதாசீனப்படுத்திடக்கூடாது. அதாவதுங்க நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். அதாவது இதில் இன்னொன்னெல்லாம் இருக்குது, இன்னொரு சாங்கியம்லாம் இருக்குது. எப்படின்னா அந்த ஒவ்வொரு நாள் அந்த இறந்த சடலத்துக்கு ஒவ்வொரு நாள் அந்த இடத்துல ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும். அதாவது என்ன சொல்லுதுன்னா, 30 நாள் கழித்து அல்லது 5ஆம் நாள் 7ஆம் நாள் 15ஆம் நாள் நல்ல நாள் பார்த்து கருமாதி நடக்கும். அதே சமயம் அந்த இடத்துல பச்சை போட்டு வணங்குவாங்க. அதே சமயம் அந்த இறந்தவருக்கு தேவையானதை கொடுத்து முன்னாடி அந்த இடத்துல பரப்பி வச்சு அந்த மண்ணில் அவங்களுடைய உருவம், அவங்களுடைய கை, அவங்களுடைய கால், அவங்களுடைய உருவமும் தெரியும். அது மாதிரியான எண்ணற்ற சடங்குகள்லாம் இருக்கும். அதனால் கேத வீட்டுக்கு யார் போனாலும் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத அன்பர்கள் தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா அடைப்புனா என்ன, அடைப்புங்கிறது ஒரு நல்ல விஷயம் அல்ல. அது மட்டும் இல்லை, அந்த அடைப்பு இருக்கிற வரைக்கும் ஆலயங்களுக்கு போகக்கூடாது. ஆலயங்களுக்கு அடைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விநாயகர் கோயிலில் போய் விளக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற ஆலயங்களுக்கு போகணும். வருஷம் திரும்பாமல் குலசாமி கோயிலில் ஒரு தேங்காய் உடைச்சி அபிஷேகம் பண்ணக்கூடாது, சக்கரை பொங்கல் வைக்கக்கூடாது. அது வருஷம் திரும்பி திதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை கூட செய்யணும். அதனால் இன்னைக்கு இந்த பதிவில் அன்பர்களுக்கு இது போன்ற அடைப்பில் இறந்திருக்காங்களா, இது போன்ற ஒரு சில சாங்கியங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறணுங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.